விஷ் ஹாப்பி பர்த்டே. ஜாலி பார்க்கில் கொண்டாடியாச்சா? வீட்டுக்கு போலாமா? ம் ஓகேவா? கேக்கில் கிடையாது. கேக்கா அப்புக்கெல்லாம் கேக் இல்லை. ஓகேவா? பெரிய டைனோசர் இருக்கு. டாடா அங்கே இருக்கு. போய் புஷ் வந்துடலாமா பெரிய டைனோசரை? பிடிச்சிடலாமா? அந்த டைனோசரை போய் புஷ் வந்துடலாமா? புஷ் வீட்டுக்கு கூட்டு போயிடுறியா? ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசாக இருக்கா? நம்ம குட்டியாக்கிடலாம். ஓகேவா? நாம எப்படி குட்டியாக்கிறது? ஆக்கிடலாம். அதான் சட்டை போட ஒரு ஃபோட்டோ அழகாக எடுக்கலாம். அப்போ எந்திரி. அப்போ ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும். இங்கே பாரு முகித்தே, இங்கே பார் முகித்தே. எந்திரிச்சு சட்டையை போட்டு ஃபோர்ஸ் குட்டா. அதோ சட்டையை போட்டு அங்கே நில்ல அந்த நடுவில். அப்படியே அப்படியே ரொம்ப பாரு. அழகா அழகா. இங்கே பாரு இங்கே பாரு. இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு. அப்படியே உட்கார மாதிரி போஸ் கொடு. அப்படியே கணத்தில் கை வச்சுக்கோ. இப்படி அப்படி பாரு அப்படி இங்கே பாரு. அம்மா பாரு. இங்கே பாரு. இடுப்பில் கை வை. எல்லாம் பிரிக்காதடா. அம்மா பார்த்து ஆடு டான்ஸ் ஆடுங்க. அம்மா வீடியோ எடுக்கிறாங்க. அப்படி அப்பெல்லாம் டான்ஸ் பண்ணுவாங்க. மான் இருந்ததெல்லாம் மானக்கான வெறும் புல்லு மட்டும்தான் இருக்கு. கிளியராகவே தெரியல. பாம்பு இருக்கானே தெரியல. பார்த்து போ, ஓடாத. எடுக்கட்டா? ஃபேஸ் நல்லா வை. இங்கே பாரு சிரி. அப்படி நின்று ஃபோர்ஸ் கூட அழகா. அதான் ஃபோர்ஸா? அப்போ திரும்ப இப்படி. அப்போ இங்கே பாரு மோகித்தே. கோயிலா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? பையன் பிறந்த நாள் இன்னைக்கு. என்ன கேசரி, அப்புறம் பால் பாயாசம் செஞ்சுக்கிறீங்களா? பால் பாயாசம் கேசரி இது ரெண்டு தவிர்த்தெல்லாம் வேற எதுவுமே செய்யல. எதுவுமே செய்யலையா? சரி, அதே போதும். இருந்தாலும் தமிழ் பண்பாடு மாதிரி பொங்கல் செய்வாங்களே, அது செய்யலாம்ல? பொங்கல் செய்வாங்க. ஆமாம், தமிழ் பண்பாடுக்கு பொங்கல் இனிப்புக்கு முதல்ல பொங்கல் தான் செய்வாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு பொங்கல் செய்வாங்க. நீ சொல்லிதான் பொங்கல் இனிப்புன்றது வந்து பொங்கல் தான் ஃபஸ்ட்டு. எங்கே போய் மிட்டாய் வாங்கிட்டு வந்த? எங்கே போய் விளாண்டுக்கு? சரிப்பா சரி. செஞ்சிருக்கிறியா கேசரி? சாப்பிட்டு பார்த்துட்டு நீ தான் சொல்லணும். நீ டேஸ்ட் பண்ணி முதல்ல சக்கரைக்குதான்னு நீ டேஸ்ட் பண்ணு. சக்கரை பத்தல்னா கொஞ்சம் போடு, நெய் பத்தல்னா கொஞ்சம் ஊற்றிக்க. நெய் வாங்கிட்டு வந்தது 10 ரூபா பாக்கெட்டு. நல்லா செஞ்ச கோயிலாம் சூப்பராக இருக்குது. இப்பயே நான் எச்சி வருது. சாப்பிட்டு பார்த்துட்டு தானே சொல்லணும் நீ எப்படி இருக்குன்ட்டு. டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. சக்கரை அடி பிடிக்க போகுது. சரி, நான் என்ன நினச்சேன்னா, சரி நீ பொங்கல் கொஞ்சம் செஞ்சுருப்ப அப்படின்னு நான் நினச்சேன். சக்கரை பொங்கல் செய்கிறாங்க. எனக்கு பிறந்த நாளைக்கு சக்கரை பொங்கல் செய்வாங்கன்னு நீ சொல்லி தமிழ் கல்ச்சரே தான் கோயிலா. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் கூட எனக்கு பிறந்த நாள் அன்றைக்கி எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு பொங்கல் தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஆமாம்மா,
எங்கள் அம்மா பொங்கல் செஞ்சு கொடுப்பாங்க என் பிறந்த நாளைக்கு. எங்கள் வீட்டில் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. எங்கள் வீட்டில் கேசரி பாயசம் இப்படி தான் செய்வாங்க. ஓ இல்லை, ஒரு சிலர் தெரியாது அது. அப்படியா? ஒரு சிலர் தெரியாது. இதே நமக்கு தெரிஞ்சது செய்யலாம். இதை போய் இனிப்பு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா ஓகே. அப்படியா? இருக்குதுல்ல ரொம்ப. அப்புறம் இன்றைக்கி எங்கே பார்க்கு போயிட்டு வந்தோம். அப்புறம் அவனுக்கு வெளியில் பார்க்கில் வீடியோலாம் எடுக்காம விட்டோம்ல அவசரத்தில். நம்ம இன்னைக்கு கூட்டம் நிறையா இருந்தாங்கல்ல. ஒரே குழந்தைங்கன்னா ரொம்ப வீட்டாச்சு. இதுக்கு மேலே ஒரு ட்ரெஸ் போட்டு தான் கேக் வெட்ட போகிறீங்க. புது ட்ரெஸ் போட்டு நீங்கள் அழகாக டான்ஸ் ஆட போகிறீங்க. டான்ஸ் ஏன் மோகித் இங்கே போட்டுக்கலாம். சரி, அவ்வளோதான். எனக்கு வேலை முடியுதா? ஓகே. என் பையனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள். இன்றைக்கி என் பையனுக்கு பிறந்த நாள். எங்கடா கேப்பு? கேப்லாம் அழைப்பு பண்ணி வச்சுட்டான். அந்த கேப் இல்ல, பர்த்டேக்கு வாங்கிட்டு வந்த கேப். எப்போ இப்போ சொல்ற? இது அங்கே இருக்கு பாருப்பா, மாட்டிவிடாங்க. அது அரிசி மட்டும் கீழே அரிசி இது இருக்கு பாரு. அங்கே சைட்லாம் கை வைக்கூடாதுப்பா. நீ கொடுவா, அத்தை கையில கொடு. அத்தை நிற்கிறாங்க. அத்தை வாங்கிருச்சு. நீ எல்லாம் இதில் போட்டு கொடு. இருடா, நீ கை வச்சு எடுக்காதான். போட்டு விடுச்சாங்க. எங்கடா நிற்கிறான், ஒன்றும் போகிறத விட மாட்டேன்றாங்க. அப்ப இப்ப போய் அங்க நில்லு. அங்க நில்லு சாமி. இங்க பாரு, அப்பா பாரு, சித்தி பாரு. ரெண்டு பேரும் போய் அங்க நில்லுங்க. சிக்கன் செஞ்சுட்டியா? செஞ்சுட்டு தான் இப்போதானே எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். செஞ்சுட்டு தான் இருக்கேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இப்போதான் வணக்கி விட்டுருக்கேன். அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டேன். என்னென்ன செஞ்சீங்க பையன் பர்த்டே அன்னைக்கு? ஒன்றும் செய்யலை. பாயாசம் கேசரி அவ்வளோதான். இப்போதான் பாரு அதுக்குள்ளே சிக்கன் எடுத்துகிட்டு வந்து செஞ்சிட்ருக்கு. ஓஹோ, அவ்வளோதானா அன்றைக்கி ஐட்டம்? அவ்வளோதான். இட்லி சிக்கன் ஃபினிஷ்டு. இட்லியா இன்னைக்கு? இட்லி செஞ்சிட்டியா? ஓகே, சிம்பிளாக. அப்புறம் எங்கெங்கே போனோம்? வெளியில் போனோம். எங்கே போனோம்? பார்க்குக்கு மட்டும் தான். வேறு எங்கே போனோம்? கோயிலுக்கு போனோம்ல. கோயிலா? ஆமாம், கோயிலுக்கு போனோம், பார்க்குக்கு போனோம், அவ்வளோதான். சொல்லணும்ல. கோயிலுக்கு போனோம், காலையில் அவன் ஸ்கூலுக்கு போனோம். ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் குருக்கு தான் முதல்ல மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு போய் முதல்ல சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் தான் நம்ம கோயில் ஃபீஸ் கட்டுறதுக்கு போனோம். இதான் எப்படியோ நம்ம முதல்ல போய் குருவுக்கு தானே பார்த்துட்டு வந்தோம் அவங்கள. போயிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு வேலை முடியுது. தண்ணி வேக விட்டா வெந்துருமா? கொஞ்ச நேரம் வேக விட்டா? தண்ணி ஊற்றி வேக விட்டா தான் வேகும். என்ன கோயிலா இன்னைக்கு வேலை அதிகமாக உனக்கு? பெருசாக உனக்கு வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. பாயாசம் செய்யறதுக்கு நான் ஒரு 10 நிமிஷம் கேசரி 10 நிமிஷம் அவ்வளோதான். பெருசா வேலையே எதுவும் இல்லைப்பா. இங்கே பார்க்கில் அலைஞ்சிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கு. செம்ம டயர்ட். அரைச்சி ஊற்றிட்டா கொஞ்சம் இதாக இருக்கும். தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் சட்னி கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சிரு. அந்த நிற்கிறது வேலை அரைக்கிறது. அரைச்சி வேலை முடியுது.